கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த 2025ஆம் வருடத்துல ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வர்றோம். அதுல நம்ம அடுத்து பார்க்க போற ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கடக ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடக ராசி நேர்களே, இந்த ஜனவரி மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதிகள் இணைந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய சப்போர்ட் என்பது உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவியின் மூலமாக பணவரவுகள் என்பது இருக்கும். சுக்கிரன் மற்றும் சனியானவர் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரின் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் என்பது வரலாம். அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் பழைய வண்டி வாகனங்கள் அல்லது பழைய வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. ராகுவினுடைய பார்வை வக்ரம் பெற்ற குருவின் மீது விழுவதால் தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் வைக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தற்போது ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. ஆகையால் செவ்வாயினுடைய இடப்பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் செய்தொழில் ஆரம்பிக்கிறதை பற்றி யோசிக்கலாம். உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதியான குருவானவர் வக்ரமாகி இருப்பதால் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல்கள் என்பது அவ்வப்போது வரும். தற்போது நீங்க அஷ்டம சனியினுடைய பிடியில இருக்கிறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனால உங்களுடைய பேச்சுகளை என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பேச்சினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதோட உங்களுடைய புத்தியும் பாத்தீங்கன்னா சரியான விதத்தில் யோசிக்காது. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவதனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவதனால சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். காதலிக்கிற கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயானவர் வக்ரமாகி ராசிக்கு 12ல மறைஞ்சிருக்காரு. இதனால உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. ஆகையால என்னன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. சனி மற்றும் சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையறதுனால நண்பர்கள் மற்றும் தாயாரின் மூலமாக சப்போர்ட் என்பது உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரம் கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல விழுவதனால உங்கள் மீது இருந்த செல்வாக்கு என்பது குறையும். வண்டி வாகனங்கள் இரவில் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படும். குருவினுடைய பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. அதே நேரத்துல குடும்பஸ்தான அதிபதியும் முயற்சி ஸ்தான அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த மாதத்துல இருக்கு. நீங்க சிறிதளவு முயற்சி எடுத்தால் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகிய குருவானவர் வக்ரமாகி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். இல்லை என்றால் நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. நோய் நொடிகள் ஏற்படுவதாக இருந்தால் இஎன்டின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் கணுக்கால்களை கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல என்னன்னா கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.